போன வீடியோவில் டே வந்து ஆஷா கிட்ட ஜெனியோட நம்பரை வாங்கி அர்ஜுன் கிட்ட கொடுக்குறான். அர்ஜுன் வந்து எப்பா ஜெனி நம்பர் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கு கால் பண்ணுறான். ஜெனி வந்து இது என்ன புது நம்பராக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் நினைக்கிறா. ஜெனி அட்டன் பண்ணி பேசுகிறா, ஹலோ சொல்கிறா. அர்ஜுனும் ஹலோ சொல்கிறான். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறா. நான் தான் அர்ஜுன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஜெனி சொல்லுங்கள் அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறா. என் நம்பர் எப்படி கிடைச்சிது உங்களுக்கு அப்படின்னு ஜெனி கேட்குறா. அதுக்கு அர்ஜுன் நான் ஆஷா கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். ஜெனி உடனே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட கேட்குறா. சும்மா உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறான். நோட்ஸ் பற்றி ஏதாவது பேசுகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறா. அர்ஜுனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெனி சரி அர்ஜுன், நாளைக்கு நான் கிளாஸில் மீட் பண்ணுறேன், குட் நைட் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கட் பண்ணிடுறா. அர்ஜுன் உடனே ஜெனியோட வாய்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அர்ஜுன் உடனே எப்போ தான் விடியுமோ நாளைக்கு போய் ஜெனியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெனி வந்து அர்ஜுனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அர்ஜுன் ஏன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி யோசிச்சுட்டு இருக்கா. அர்ஜுன் இன்னைக்கு வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கா. பேசாமல் அர்ஜுன் ஏன் வரலன்னு சொல்லிட்டு டேக்கிட்டையும் சிஜே கிட்டேயும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி யோசிக்கிறா. உடனே டோர் ஓப்பன் பண்ணி யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே ஜெனி சந்தோஷத்தில் டக்குன்னு டோர் சைடு வந்து திரும்பி பார்க்குறா. அவன் வந்து ஷாம் வந்து உள்ளே என்ட்ராகிறத பார்த்த உடனே இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து திரும்பிக்கிறா. உடனே ஷாம் ஜெனியை பார்த்துட்டு அவள் ஆப்போசிட் பெஞ்சில் அவளை பார்க்குற மாதிரியே உட்காந்துக்கிறான். அர்ஜுன் கிளாஸுக்கு வராததுனால ஜெனியால் லெசனில் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஆஷா ஜெனி டல்லாக இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஜெனி, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிற, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஜெனி நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஈவினிங் ஆகுது, எல்லாரும் ஸ்கூல் விட்டு போகிறாங்க. அப்போ ஜெனி யோசிக்கிறா, அர்ஜுன் ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரவே இல்லை, அர்ஜுனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி யோசிச்சுட்டு இருக்கா. ஜெனி வீட்டுக்கு போயிட்டு உடனே அர்ஜுனுக்கு கால் பண்ணுறா. அர்ஜுனோட வீட்டில் வேலை செய்கிற ஆன்ட்டி ஒருத்தவங்க எடுத்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. உடனே ஜெனி ஹலோ யார் ஆன்ட்டி, அர்ஜுன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அர்ஜுனுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், அவங்க எந்திரிச்சோடனே கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஆன்ட்டி, தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கட் பண்ணிடுறா. ஜெனி உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போயிட்டா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்க்கும்போது ஃபோனில் எஸ்எம்எஸ் வருது. ஹாய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வருது. உடனே ஜெனி வந்து நீ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் நான் அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். ஜெனி உடனே உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறா. அர்ஜுன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேப்லெட் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பார்த்து கேட்குறா. போட்டேன், ஆன்ட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி அர்ஜுன், நீங்கள் உடம்பை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த நேரம் அர்ஜுனோட மாம் கால் பண்ணுறாங்க. உடனே அர்ஜுன் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் மாம் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனை பார்த்து அவங்க அம்மா இதுக்கு தான் நான் சொன்னேன் அமெரிக்காவிலே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ இங்கே தான் படிப்பேன்னு சொல்லி ஒரு லோ கிளாஸ் ஸ்கூலில் படிச்சுட்ருக்க, நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமாக பேசுகிறாங்க. இப்போ பாரு, உன்னை பார்த்துக்க கூட அங்கே ஆள் இல்லை, இப்போ கூட பிரச்சனை இல்லை, நீ இப்போ வேணாலும் சொல்லு, நான் இந்த ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு உன்னை அமெரிக்காவிலே சேர்த்து விடுறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் வந்து அவங்க அம்மாவை பார்த்து கோபத்தில் திட்டிட்டு ஃபோனை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறான். இனி இந்த பற்றி இனிமேல் என்கிட்ட ஃபோனில் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி. உடனே அர்ஜுன் அவங்க அம்மா பேசுனதை பார்த்து என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மூட் அவுட்டாக இருக்கிறான்.